அது எந்த ஒரு ஐடியாலஜியுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுமோ, அல்லது அப்ரிஷியேட் பண்ணுமோ அப்படின்னு இருந்தாலும், அப்ரிஷியேட் பண்ணுமா, கிரிட்டிசைஸ் பண்ணுமான்றது அந்த ஐடியாலஜி முதல்ல தெரிஞ்சிருந்தா தான், அத வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமா என்னங்கிறத பார்க்க முடியும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணும் பொழுது, அது வந்து அதில இருக்கிற ஃப்ளாஸ் என்னன்னு சொல்லிட்டு, தனி மனித தாக்குதல் போகாம, அதில இருக்கிற ஐடியாலஜிக்கல் ஃப்ளாஸ் சொல்லணும். அப்பதான் வந்து அதில இருக்கிற டேஞ்சர் தெரியும். இப்போ அ உதாரணத்துக்கு இப்போ மார்க்ஸும் எங்கெல்ஸும் வந்து பேசிக்கிறாங்க லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ். அதாவது லெட்டர்ஸில் பேசிக்கும்போது அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஆ ஜோர்டன் பீட்டர்சன் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது, அந்த டிஸ்கஷனில என்ன நடக்குதுன்னா, அவங்க பேசும்போது டார்வினிசம் பத்தி பேசுறாங்க. அப்போ வந்து டார்வினிசம் இருக்கிற டேஞ்சர் என்ன அப்படின்றது மார்க்ஸ், எங்கெல்ஸ் பேசுறது வந்து தெரியுது. என்ன தெரியுது? இப்போ அவங்க வந்து பேசும்போது பிளாக் லைவ்ஸ், அதாவது பிளாக் பீப்பிள் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது நீக்ரோ அப்படின்னு சொல்லப்படுறது வந்து அவங்களுக்கு வந்து அது இன்சல்ட்டிங்கான ஒரு வேர்டு. நைகர் அல்லது நீக்ரோ அப்படின்னு வந்து சொன்னோம்னா அது இன்சல்ட்டிங்கான ஒரு வேர்டா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீக்ரில்லா அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு மார்க்கிங்காக யூஸ் பண்ணும்பொழுது என்ன மார்க்கிங் கிண்டலாக யூஸ் பண்ணுறாங்க. நீக்ரில்லான்னு கூட சொல்லலாம் அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஆஃப்ரிக்கன்ஸ் யார் பேசிக்கிறா அதை அவங்கள அப்படி சொல்லலாம்னு யார் சொல்லலாம், மார்க்ஸும் எங்கெல்ஸும் அப்படி பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து ஜோர்டன் பீட்டர்சன் சொல்கிறாரு. அப்போது என்னென்னா அவங்க வந்து அதாவது டாமினிசம் எடுக்கிற பிரச்சனை வந்து என்னன்னு காட்டுது. என்னென்னா இன்ஃபீரியர், அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றது வந்து ஃபிட்டாக இருக்கிறவங்க சர்வைவ் ஆவாங்க, மீதி எல்லாரும் வந்து எராடிகேட் பண்ணப்பட வேண்டியவங்க அப்படிங்கிறது தான் ஹிட்லர் வந்து அந்த சோஷியல் டார்வினிசம் தான் அதை வந்து டார்வினிசம் தான் எடுத்தாப்படி. இவங்க அதாவது ஏத்திசம் வந்து நம்பிக்கை உள்ளவங்க இதை டார்வினிசம் நம்புகிறாங்க. அப்போ டார்வினிசம் நம்பினா எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது எவ்வளோ பிளண்டர்ஸ் இருக்குது, அதை பிளண்டர்ஸ் அப்படின்னா சொதப்பல்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அது தெரியும் அந்த ஐடியாலஜி படிச்சிங்கன்னா. அப்போது அதில் வந்து அடுக்கடுக்காக எப்படி வந்து பிரிவினை இருக்குது பார்க்கப்படுது, வீக்காக இருக்கவங்களை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு டார்வினிசம் வந்து எராடிகேட் ஆயிரும் அப்படின்றதில்ல, எராடிகேட் பண்ணணுன்ற முடிவுக்கு சர்வாதிகாரி டிக்டேட்டர்ஸ் போகிறாங்க. அப்போ அது அடுத்த ஜென்ரேஷனை வந்து வீக் ஆக்கிரும். அப்போ எராடிகேட் பண்ணணுன்ற அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக யோசிக்கிற அளவுக்கு போகிறாங்க. அப்போ டார்வினிசம் இருக்கிற பிரச்சனை அதுதான். அப்போது ஃபிட்டாக இருக்கவங்க தான் சர்வைவ் பண்ணணும், பண்ண முடியும், வீக்காக இருக்கவங்க சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து டார்வினிசம் சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் ஆகலை, ப்ரூவ் பண்ணப்படல. ஆனால் டார்வினிசம் அது சொல்லுது. அதை நம்புகிறவங்க, அந்த ஐடியாலஜியை நம்புகிறவங்க அது என்ன செய்வாங்க, அந்த ஐடியாலஜின் படி அவங்க யோசிப்பாங்க. ஒருத்தர் எந்த ஐடியாலஜி யோசிச்சிருக்காங்களோ அதன்படி தான் அவங்க வாழ்க்கை, அவங்களோட சிந்தனை செயல்பாடு இருக்கும். அப்போது சிந்தனைங்கிறதே ஒரு செயல்பாடு தான். அப்போது தியலாஜிக்கலாக நம்புகிறாங்களா, இல்லை வந்து ஏத்திஸ்டிக்காக நம்புகிறாங்களா, தியலாஜிக்கலாக காடை வந்து எப்படி பார்க்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நம்ம அப்படிங்கும்போது அது உயிரை சேவ் பண்ணக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு மனப்போங்கு இருக்கும். அந்த வந்து மனப்பான்மை இருக்கும். அப்போது அழிவு, அதாவது டார்வினிஸ்டிக்காக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, வீக்காக இருக்கவங்கள வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணி அதை வந்து ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய போக்கு வந்து டிக்டேட்டர்ஸ்க்கு இருக்கும். அப்போ இதை கிண்டலாகவும் அவங்க பேசியிருக்காங்க மார்க்ஸும் எங்கெல்ஸும் அப்படிங்கிறது வந்து நீக்ரில்லா அப்படின்ற டேர்ம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அவர் சொல்கிறார், ஜோர்டன் பீட்டர்சன் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி சொல்கிறார். அப்போ என்னென்னா இது கிரிட்டிசிசம் தான் அவங்க மேலே. ஏன் கிரிட்டிசிசம் அப்படின்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டார்வினிசம் வந்து நம்புனா, அந்த ஐடியாலஜி நம்புனா அவர் நம்புகிறவருடைய சுபாவம் எப்படி யோசிக்கும் அப்படிங்கிறதோடைய டேஞ்சர் இருக்குது. அப்போது கடவுளை நம்புகிறவங்க வந்து பாதுகாக்கணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், தியாகம் செய்யணும், அன்பு செலுத்தணும், இந்த ஐடியாலஜியில் இருக்க முடியும். இந்த தியாலஜி வந்து ஒரு ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக வந்து ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து இதை வந்து இந்த தியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம கொண்டு போக முடியும். அது வந்து உலகத்துக்கு பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும்.